ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை பார்க்குறப்போ ஜெய் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ வந்து என்னென்னா, சரி நீ படம் பண்ணா, ஏன்னா அவன் என்ன, நான் வந்து ஜெய்கிட்டேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. நான் ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அண்ட் கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அண்ட் வாழ்த்துக்கள். முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர். ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கணும்னு சொன்னான். பார்க்கலாம்டா செல்வா. ஓகே. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும். எந்த படமும் வந்து ரிவைசிங் எல்லாம் போனதில்லை. ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு ஜெயா. அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு. அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாருமே தமிழ்பாவோட அந்த என்ன சொல்கிறது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது. டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில். டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, பிரீத்தி, அண்ட் வந்து இவன் அசோக் செல்வம், பிரீத்தி எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது. செந்தில் நல்லா இருக்கிறாரு, ஒரு சீனில் நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர். அண்ட் வந்து நிறைய பேருக்கு உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். செம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அண்ட் வந்து கேமராமேனாக இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. இந்த ரகு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில். அண்ட் அவனுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன். என்னடா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டை வந்து பாடியிருந்தான். அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது. பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள். காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஆடி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். அறிவு வந்து இந்த படத்துல வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான். அண்ட் உமாதேவி வந்து சொல்லவே வேணாம், அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் செம சூப்பரா இதுலயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவேலன் வந்து நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கும் அப்படியே தான் நான் நின்றுருக்கிறேன். இதுதான் என்னுடைய சுவாபம், இதுதான் என்னுடைய குணம். ஸோ அதை நம்புற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, என்ன நம்புற மக்கள் இருக்காங்க, நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்னால தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குறேன். அண்ட் திவ்யா துரைசாமி, லிசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து செம சூப்பராக ஒர்க்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. உண்மையிலே சொல்கிறேன், கோவிந்த் சான்ஸே கிடையாது. நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன். ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போகிறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது. மியூசிக் எப்படா அப்படி பண்ணு, ஓகேடா அப்படின்லாம் கேட்டிருந்தா நான் சொன்னேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுடா. ஃபர்ஸ்ட் வந்து வேணும் வேணான்றதை மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டா என்னோட பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஆனால் கோவிந்தோட ஜெய்க்குமான ஒரு உறவு இருக்குல்ல, அந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்துலேயே இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது. அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும், இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்றேன், எல்லாமே வந்து செம்ம சூப்பர்.
அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்க்கல. பட் ஆனால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும், மியூசிக் டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும். இங்கே இதுதான் இங்கேயே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்காகவே பார்ப்பாங்க. ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ஒரு லேண்ட்ல இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் அ பாசிபிள். அது வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. அது படத்துல வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பரா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரின்னா வந்து அந்த மியூசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய குழு சார்பா. அண்ட் ஓகே, எல்லாரும் பத்தியும் நம்ம பேசிட்டோம். இப்போ ஜெய் பத்தி பேசுவோமா? ஓகே, இல்லை எல்லா ஜெய் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தினகரனா ஸ்டேஜ் கூப்பிட்றேன். தினகர் வந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அது பயங்கரமான படம். அது சீக்கிரமே வரப்போகுது. அது அருண் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு.